மதி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டேயுமே அழுதுகிட்டே அவங்க கிட்ட பெரிய விடை கொடுத்து அந்த பக்கமாக திரும்பி வரும்போது கரெக்டாக சுரேஷையுமே பார்த்துட்றாங்க. சுரேஷ் மதிக்கிட்ட போயிட்டு அண்ணி எல்லாத்தையுமே சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சா, நம்ம கிளம்பலாமான்னு கேட்க மதியும் கிளம்பலான்னு சொல்லிட்டு அந்த காலேஜை ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துட்டு அவங்க சுரேஷ் கூட சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. இதை சுரேஷுமே கவனிச்சுட்டு மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதே நேரத்தில் சுரேஷ் கூட பைக்கில் போகிற வழி ஃபுல்லாக மதி நடந்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் சுரேஷ்க்கு ரொம்ப மன கஷ்டமாக போயிடுது. அதனால மதியம் அவங்க உடனடியாக அவங்களோட வீட்டில் இறக்கி விட்டுட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிட்டு உடனடியாக அவங்களோட மாமாவுக்கு கால் பண்ணி, மாமா நான் தான் உங்ககிட்ட சொன்னல அவளோட வேலை சம்மந்தமாக நீங்கள் அதில் தலையிட வேண்டாம்னு சொன்னல, நீங்கள் எதுக்காக மாமா இப்படி பண்ணீங்க, இப்போ பாருங்கள் நாளையிலேருந்து அவளை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். அப்படியா, நான் ஏற்கனவே அவங்க கிட்ட பேசினதுபடி கொஞ்சம் லேட்டாகவும் நினச்சேன், ஆனால் இப்படி ஒரே நாளில் பண்ணுவாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. டே சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு நீ ஏன்ட்ட டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்க? இல்லை மாமா, அவளை நான் இன்னைக்கு காலேஜுக்கு போய் கூட்டிகிட்டு வந்தேன், அழுதுகிட்டே இருக்கா, நானே அவளை இப்படி பார்த்தது கிடையாது தெரியுமா, அதுவும் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவகிட்ட எப்படியெல்லாம் பேசுனாங்க தெரியுமா, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு மாமா, நீங்கள் ஏதாவது பண்ணி மறுபடியுமே இவளை வேலைக்கு சேர்த்து விட முடியுமா ப்ளீஸ் மாமா, மற்ற விஷயத்த நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. டே இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக உன்னோட பொண்டாட்டியும் நல்லா அடக்கவே முடியாது, மாமா என்ன பண்ணுறனோ அது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணுற, நீ தேவையில்லாமல் யோசிக்காத, போ ஒரு 2 நாள் அப்படி இருப்பா, அப்புறமா அவளுக்கே பழகிரும், நீ எதை பற்றியும் யோசிக்காத, இதுக்கப்புறமா நீ வேணா பாரு, அவள் பொட்டி பாம்பா வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருப்பா பாரு, நீ இதுக்கப்புறமா செம்ம ஜாலியாக இருக்க போகிற, அதே நேரத்தில் இதுக்கப்புறமா ஒவ்வொரு விஷயத்துலையும் நீ பார்த்து தான் நடந்துக்கணும், அவகிட்ட கொஞ்சம் அன்பாக இருக்கிற மாதிரி உன்னால் முடியலனாலும் நடிக்கையாவது செய்யி, அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புருஷன் தான் தனக்கு எல்லான்னு மாற ஆரம்பிச்சிருவா. மாமா அவெல்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, இங்கே பாருடா எல்லாரும் பார்க்க அப்படிதான் இருப்பாங்க, ஆனால் பாசமாக அன்பா 2 வார்த்தை பேசினா போதும் மொத்தமாக கவுந்துருவாங்க. ஸோ நான் சொல்கிறத மட்டும் நீ செய்யி, வீட்டுக்கு போகும்போது அவளுக்காக ஆறுதலாக ஏதாவது வாங்கிட்டு போ, அப்புறம் ஆறுதலாக 4 வார்த்தை பேசு, கண்டிப்பாக 2 நாளில் அவள் சரியாயிடுவா. வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே அவளோட அக்கா மலர் இருக்காளே அவள் மூலயமா கற்றுக்கிட்டு அவள் அதே வீட்டில் இருக்க கண்டிப்பாக கற்றுப்பா. ஸோ நீ இதுக்கப்புறமா இதை பற்றி கவலைப்படாத, அவகிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குறதுன்னு மட்டும் யோசின்னு சொல்லிட்டு உடனடியாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் சுரேஷ்க்கு தான் கில்ட்டி தாங்க முடியல, எப்பட்றா நம்ம அவளோட முகத்தில் மொழிப்போம், இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் சொல்லிட்டு ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்பேற்பட்ட பூகம்பம் வெடிக்கும்னு சொல்லிட்டு சுரேஷ் இப்போவே மதியோட மனநிலைமை எப்படி இருக்கோ உண்மை தெரிஞ்சு அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோடு இருக்காங்க. பட் இந்த பக்கம் சுரேஷ்கிட்ட தங்கராஜ் பேசுகிற எல்லா விஷயத்தையுமே ரேவதி கேட்டுட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் உடனடியாக இந்த விஷயத்த அவங்க மலர்கிட்டையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு மலருக்கும் மனசே கேட்கல, என்ன இப்படி எல்லாம் பண்ணாங்களா, ஏன் தான் இவங்க எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியோட நிலைமையை யோசிச்சு பார்த்துட்டு 2 பேரும் மாறி மாறி தனியாக பேசிக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த பக்கம் மதியம் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈடுபாடே இல்லாமல் அவங்க சாப்பாடு கூட வெளியே வராமல் சோகத்தோட ரூம்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. பட் இது வரைக்கும் மதியை சுத்தமாக இப்படி பார்த்ததே இல்லை. அதுவும் அவள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணு, இந்த வேலை அவளுக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்திருந்தா அவள் எந்த அளவுக்கு வருத்தப்படுவா, ஒருவேளை நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு சுரேஷுமே வருத்தப்பட்டு மதிக்கிட்ட போயிட்டு, உனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு புரியுது, நம்ம வேணா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமா, என் கூட வரியான்னு கூப்பிட. ஆனால் மதியம் ஆரம்பத்தில் வர மறுக்க, பட் அதுக்கப்புறமா கன்வின்ஸ் பண்ணி சுரேஷ் அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறமா ஒரு கடற்கரை ஓரமாக அவங்கள உட்கார வச்சுட்டு, இங்கே யாரும் இல்லை தனியாக தானே இருக்க, உனக்கு எவ்வளோ நேரம் அழுகணும்னு தோணுதோ நல்லா அழுத முடிச்சிரு, அதுக்கப்புறமா நீ பழைய மதியாக திரும்பி வா, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கான பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும், உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான பலமே உன்னோட திமிரு தான், உன்னோட தைரியம் தான், ஸோ அதை சீக்கிரமாக மீட்டு கொண்டு வா, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிற மாதிரி போயிட்டு ஓரமாக நின்று மதி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் எதிர்பார்த்தபடியே மதி ரொம்ப கத்தி கதறி அழுத முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நிதானத்துக்கு வராங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்த சுரேஷும் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட பேசி வரும்போது அவங்கள சாப்பிட வச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஜோடியாக வரதை பார்த்துட்டு மலருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ராஜலட்சுமி செம்ம கோவத்தோடு தான் இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு அதுவும் எனக்கு இவ என்னெல்லாம் பண்ணா, இவங்க என்னடானா அப்படியே அவ்வளோ சந்தோஷமா ஊர் சுற்றிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நம்ம பசங்க தான் காரணம், எல்லாம் பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. அந்த பாக்கியராஜும் அதே மாதிரி தான், இந்த சுரேஷும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு கொஞ்சம் கோவத்தோடு தான் சுரேஷ் கிட்ட, டே வாடா சாப்பிட்லாம் டைம் ஆகிடுச்சுன்னு சொல்ல. ஆனால் சுரேஷும் இல்லைம்மா நாங்கள் வெளியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், மதி நீ உள்ளே போன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே அனுப்பி வச்சுட்டு அவங்க கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்துட்டு மலர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்ல. மலரும் பரவாயில்லடா நீ நல்ல விஷயத்த தான் பண்ணியிருக்க,
மதிக்கு இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அவளுக்கு அவளோட வேலை எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கே நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவங்க இந்த விஷயத்த பற்றி கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ராஜலட்சுமியே கவனிச்சுட்டு போயிட்டு அவங்க கிட்ட என்ன எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க உடனே மலரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஏன்னா மதிக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க அதில் சந்தோஷம் தானே படுவாங்க. ஸோ அதை எதுக்காக சொல்லணும்னு அவங்க சொல்லவே இல்லை. சுரேஷோ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கிட்ட எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போகிறாங்க. அதே நேரத்தில் அடுத்த நாள் காலையில் எப்பவும் வழக்கம் போல் ஜாகிங் போகிற மதி வெளியே வராமலே இருக்கிறத பார்த்துட்டு ராஜலட்சுமிக்குமே என்ன இவளுக்கு புத்தி கித்தி ஏதாவது வந்துருச்சா என்ன, இன்னும் வெளியே வீட்டை விட்டு ஓடி போகாம இங்கே இருக்காளேன்னு கேட்க மலரும் என்னத்த ஓடி போகணுமா, நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதான் ஏதோ டிஷர்ட்டு பேண்ட்டு அது இதுன்னு போட்டுட்டு அப்படியே தெருவா ஓடிக்கிட்டு இருப்பாளே ஜாகிங்குன்னு கூட சொல்லுவாங்களே அதுவா, ஏன் அதுக்கு இன்னும் அவள் வெளியே வரல, தெரியல வருவாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க வெளியே வரவே இல்லை. 8 மணி ஆகிடுது. இதை பார்த்துட்டு ராஜலட்சுமியும் என்ன இவ 8 மணி 8:30க்கெல்லாம் காலைல சுடு தண்ணி ஊற்றுற மாதிரி காலேஜுக்கு போகிறேன்னு ஏதோ அந்த காலேஜையே தூக்கி நிறுத்துற மாதிரி இங்கேருந்து ஓடிக்கிட்டு இருப்பா. இப்போ என்ன மணி 8 ஆயிடுச்சு, இன்னுமே வெளியே வராமல் இருக்கா. அவளுக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா என்ன, நேற்று நீ சுரேஷ்கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருந்த, என்ன அவளுக்கு என்னதான் பிரச்சனையா, இல்லை அது இதுக்கப்புறமா மதிய காலேஜுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம். என்ன என்ன அங்கேயே ஏதாவது பிரச்சனை பண்ணாலா என்ன, சச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவள் கான்ட்ராக்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலாம். ஸோ அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, அதனால நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதானா. ஆமாம் கான்ட்ராக்ட் வேலைக்கு ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு போய்கிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ திமுரோட இங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருந்தா எல்லாம் அவளுக்கு வேணும் தான். இதுக்கப்புறமா வீட்டு வேலை எல்லாத்தையுமே அவளுக்கு சொல்லிக் கொடு. இதுக்கப்புறம் நீ என்னென்ன வேலை செய்றியோ அதை விட அதிகமாக அவள் வேலை செய்யணும். ஏன்னா நீ தான் மூத்த மருமக, வேலை வாங்குற இடத்துல இருக்க, அவள் உனக்கு கீழே இருந்து வேலை செய்யணும், எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்ல. அப்போ கரெக்டாக வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வருது. என்ன போஸ்டெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக மலர்கிட்ட போயிட்டு போ, அதை போய் வாங்கிட்டு வா, யாருக்கு வந்திருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு பார்த்தா மலரும் அதை பார்த்துட்டு இது மதிக்கு தான் வந்திருக்கு, நான் மதிக்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த போஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக சோகத்தோடு உட்காந்துட்டு இருக்கா. மதிக்கிட்ட போய் கொடுக்குறாங்க. மதியுமே அதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. உடனே மலரும் என்ன மதி ரொம்ப ஷாக் ஆகுற, ஏதாவது பிரச்சனையா என்ன, சேச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஏற்கனவே ஒரு டீச்சர்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதியிருந்தேன், இப்போது அந்த ரிசல்ட் தான் வந்திருக்கு, நான் அதில் பாஸ் ஆகிட்டேன்னு வந்திருக்கு, எனக்கு டீச்சர் வேலை கவர்மெண்ட் வேலையே கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் கட்டி பிடிச்சி மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. அப்போ கரெக்டாக வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செய்யறதுக்கு பதிலாக அவகிட்ட போய் உட்காந்து நியாயம் அடிச்சுக்கிட்டு இருக்க போகிறான்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களோட ரூமுக்கு வந்த ராஜலட்சுமியுமே இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கோடு இருக்காங்க. அதே நேரத்தில் வாஷ்ரூம் போயிட்டு வந்த சுரேஷுமே இப்படி மதி சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு உடனடியாக அவங்களோட அன்னிக்கிட்ட போயிட்டு என்ன விஷயம்னு கேட்க மலருமே சந்தோஷத்தோட மதிக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு, இதுக்கப்புறமா இவ கவர்மெண்ட் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சுரேஷ்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திறமை இருக்கிறவ என்ன நினச்சாலும் முன்னேறி தான் வருவான்னு சொல்லிட்டு அவங்க மதிக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாவம் தங்கராஜோட நினப்பில் தான் இப்போ மண்ணு விழுந்துருச்சு. அதே நேரத்தில் ராஜலட்சுமி இவ்வளோ நேரம் தன்னை பற்றி என்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு எல்லாத்தையுமே மதி உள்ளேருந்து கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. அதனால தான் என்னமோ தெரியல உடனடியாக அந்த ஆர்டரை செம்ம கெத்தோட ராஜலட்சுமி முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா மதியோட ஆட்டம் எப்படி ஆரம்பமாக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் தங்கராஜோட பிளான் மட்டும் மதிக்கு தெரிஞ்சா நடக்கிற கதையே வேற. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.